ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றும் நம்ம சேனலில் பேச போகிற சமீபத்தில் ரிலீஸ் ஆன சண்முகா என்ற படத்தை பற்றி. போஸ்டரை பார்த்தா உடனே நமக்கு ஒரு மாசான மிஸ்டரியான சஸ்பென்ஸ் உணர்வு வர மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படத்தில் நிச்சயமாக அதுக்கும் மேலே நிறைய விஷயங்களை சொல்ல முயற்சி செய்திருக்காங்க. அது நம்ம இப்போது நம்ம சேனலில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். கதை, நடிப்பு, சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நம்ம வரிசையாக பார்க்கலாம். சண்முகா படத்தின் கதை ஒரு மர்மமான பின்னணியில் நடக்கிறது. ஒரு நகரத்தின் தொடர் கொலை நடக்க, அந்த கொலையின் பின்புலத்தில் ஒரு பழைய புராணங்கள் இருக்கின்றன. கோணம்தான் படத்தின் மையம். ஹீரோ ஒரு சாதாரண மனிதன் போல இருந்தாலும் அவன் கடந்த காலம் ஒரு ரகசியம். அந்த ரகசியம்தான் படத்தின் கிளைமேக்ஸ் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி ஹீரோயினின் கதாபாத்திரத்தின் கதை முழுவதும் உணர்ச்சி வலு சேர்க்கிறது மற்றும் ஹீரோவின் எதிரியாக வரும் குணச்சித்திரங்கள் தங்கள் திரைநேரத்தின் முழு வலிமையும் சேர்க்கிறது. நடிப்பில் எல்லாரும் சரியான அளவுக்கு பங்களிச்சிருக்காங்க. ஹீரோவின் ஸ்க்ரீன் ப்ரெசன்ட், எமோஷ்னல் சீன்ஸு எல்லாமே அருமையாக வந்திருக்கு. ஹீரோயின் ரோல் சுருக்கமாக இருந்தாலும் முக்கியமான தருணத்தில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பின்னணி இசைப்பாடல் முழுக்க டான்ஸ், தெய்வீக உணர்வும் இரண்டையுமே சேர்த்து கொண்டு செல்கிறார்கள். சினிமா, லைட்டிங், கலர், டான்ஸ் எல்லாமே மிகவும் சிறப்பாக இதில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைசீட்டில் வர பாடல்களும் டீம் ஒர்க்கில் பயங்கரமாக இருக்குது. மொத்தத்தில் சண்முகா ஒரு விஷயத்தை காட்டுகிறது. அதாவது நம்பிக்கை, தெய்வங்கள், மனித மனசுக்குள் இருக்கிற நிகழ்வுகள் என்ற மூன்றையும் இணைத்து ஒரு புது முயற்சியாக இந்த படம் இருக்குது. அதனால் நீங்கள் த்ரில்லர் மூவிகளை விரும்புவர்கள் சண்முகா நிச்சயம் ஒரு முறையாவது பார்க்க வேண்டியது. அந்த அளவுக்கு இருக்குது. ஃபேமிலியோடையும் எல்லாமே பார்க்கலாம். அப்படின்னா நண்பர்களே, இதுதான் சண்முகாவின் படத்தின் முழு ரிவ்யூ. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் அபிப்பிராயத்தையும் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மறந்துடாதீங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.